பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு கர்த்தர் யோபுவை குறித்து சொன்னதான ஒரு வார்த்தையை தான் நாம பார்க்க போகிறோம். யோபு 2வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தின் கடைசி பகுதி என்ன சொல்கிறது என்றால், அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். கர்த்தர் யோபுவை பார்த்து கூறியதான வார்த்தை தான் இது. கர்த்தர் நம்ம பார்த்தோம் இந்த ஒரு வார்த்தையை சொல்லணும். இன்னும் என்ன சூழ்நிலை வந்தாலும் இன்னும் பாரியா மகா இல்ல மகன் உத்தமத்துல நிற்கிறான் அப்படின்னு கர்த்தர் சொல்லணும். ஆனா சாத்தான் என்ன தெரியுமா ட்ரை பண்ணிட்டு இருப்பான்? அந்த அதே அதிகாரத்தின் 5வது வசனத்துல, ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். ஏதாவது ஒரு சுச்சுவேஷனை நமக்கு கொண்டு வந்து கர்த்தருக்கு நாமத்தை நம்ம தூஷிக்க வைக்கிறதுக்கு தான் சாத்தான் பார்த்துட்டே இருப்பான். அவனுக்கு இன்டென்ஷனே அதான். நமக்கு எதிரா வர்ற நம்ம வாழ்க்கையில நம்ம அன்றாடம் பண்ற காரியங்கள்ல ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம கர்த்தரை தூஷித்தர மாட்டோமா அப்படின்னு தான் சாத்தான் ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு எதிராக கொண்டு வந்துட்டே இருப்பான். ஆனா என்ன ஒரு சுச்சுவேஷன் வந்து அது சின்ன விஷயமா இருக்கலாம், பெரிய விஷயமா இருந்தாலும் நம்ம வாயில இருந்து கர்த்தரை தூஷிக்கிற ஒரு வார்த்தை வரக்கூடாது. ஐ மீன் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லணும், நாமும் உத்தமத்துல நடக்கிறோம், இன்னும் அவருக்கு மேல ஒரு உத்தமத்துல நடக்கிறோம் என்கிற ஒரு நற்சான்றிதழை கர்த்தரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சாத்தானுடைய சூழ்ச்சியான தூஷணையிலிருந்து நம்மை பாதுகாப்போம். கர்த்தரிடமிருந்து நாம் இன்னும் உறுதியாக, இன்னும் நம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறோம் என்கிறதான வார்த்தையை பெறுவோம். இந்த நாள்ல அதற்காக பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you all.